நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொன்னார்ல, எங்கிருந்து கண்டார் தெரியுமா? நாசரேத்துல இருந்து. நீ நாசரேத்தை கண்டுக்கல, ஆனா நாசரேத் உன்னை கண்டுக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கண்டுக்காம நிறைய பேர் இருப்பாங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்களும் என்ன செய்யணும்? செய்தி புடி கிடைச்சா அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா உன்னை குறித்த காரியம் மறைபொருளா இருந்ததுனால. முத்திரையை வாங்குறவர் உயிரோடு இருக்கிறார். அவங்க என்ன கண்டுக்கல, நான் அவங்கள நீங்க கண்டுக்கணும். நீங்க கண்டுக்கிட்டீங்கன்னா அவன் அடுத்து என்ன சொல்லுவான் தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இதுதான் ஹல்லேலூயா. நம்மளை இழிவாய் அற்பமாய் பார்த்தவர்களுக்கு நம்முடைய கிரியைகள் பதில் சொல்லட்டும். கண்டுக்கணும். சொல்லுங்க, கண்டுக்கணும். பக்கத்துல 2 பேரும் கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டுக்கணும்னு. மகிமை வெளிப்படும் போது டோட்டலா எல்லாம் மாறும். அவனை பார்த்தேன். பார்த்தீங்களா ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரன். ஆமென். அந்த 6000 பிசாசு பிடித்த வாலிபனுக்கு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றின போது ஊரே வந்து பார்த்துச்சு. லாசரு உயிரோடு எழுப்பின போது ஊரே வந்து பார்த்துச்சு. யோபுவுக்கு எல்லாம் 2 தனியா கொடுத்த போது, ஏன்னா யாருக்குமே என்ன செய்ய முடியல தெரியுமா? நம்ப முடியல. நம்ப முடியாதவங்களெல்லாம் வந்து பார்க்க வைப்பான். அன்னைக்கு உங்க சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சத்தமா ஆமென்.